நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 5 பேரை வந்து கைது செய்யணும், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி தஞ்சை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறதா ஒரு செய்தி வெளிவருது. உண்மையிலே அந்த கட்சியில என்ன நடக்குது, இந்த விவகாரத்தோட உண்மைத்தன்மை என்ன சார்? இப்போ அந்த பொண்ணு அன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் சொன்னால் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுதுன்னா, நான் கொடுத்த அதாவது என்னை பாலியல் சீண்டல் பண்ண ஒருத்தனை தான் கைது பண்ணாங்க, இன்னும் 4 பேரை கைதே பண்ணல, ஏன் தமிழக அரசு கைது பண்ணாமல் இருக்குது அப்படின்னு டிஐஜி கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து மீடியாவில் பேசு. அது அன்றைக்கி பேசிச்சில்ல மீடியாவில், அதே பெண்ணு தான் இது. அதாவது என்னை வீட்டில் வச்சு அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, என்னை எப்படியாவது வீட்டிலேருந்து கூப்பிட்டு போவாங்க, எங்கன்னா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது இந்த பொண்ணு தான். தரப்புல இருந்து இப்போ உண்மையிலே அவங்க நிக்கா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை வெளியிடலாம்ல சார்? எல்லாமே அந்த வீடியோல இருக்கு பாருங்க, அந்த ஆடியோ இதுவும் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாமே இருக்கு பாருங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்க. இது போய் ஃபோக்ஸோ எப்படி போட முடியும்? கல்லூரியில் பாலியல் சீண்டல் பண்ணால் ஃபோக்ஸோ போடலாம். இது பாருங்க, இந்த ஆள் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வரல, அந்த பொண்ணு தான் இந்த ஆளை தூக்கிட்டு வந்திருக்கு. ஃபோட்டோ பாருங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு பாருங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கரு உண்டாகி அந்த கிட்ஸ் கூட வெளியிட்டு பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அரபி பேராசிரியை கைது பண்ணால் தான் ஹுமாயூன் கபீரை இதை கொண்டு வர முடியும். அப்போ அவங்க அண்ணன் தம்பிகளை இந்த வழக்கில் சேர்த்தா தான் ஹுமாயூன் கபீரை கொண்டு வர முடியும். ஹுமாயூன் கபீரை கொண்டு வரதுக்காக எல்லாரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்கீங்க. யாருடைய ஆட்சி? திமுகவின் ஆட்சி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி வந்து ஊடகங்கள்ல செய்தித்தாள்கள் பத்திரிகை எல்லாம் ஒரு செய்தி வருது. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 5 பேரை வந்து கைது செய்யணும், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி தஞ்சை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறதா ஒரு செய்தி வெளிவருது. இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து அதற்கான ஆதாரங்களை திரட்டி சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறாங்க. உண்மையில அந்த கட்சியில என்ன நடக்குது, இந்த விவகாரத்தோட உண்மைத்தன்மை என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க திமுக எப்பவுமே வந்து ஆட்சியில் வந்து மலை ஏற நினைச்சு பழத்து இருந்துட்டு இருப்பாங்க. இந்த தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் அன்னை பல்கலைக்கழகம் இருக்கு, கல்லூரி அன்னை கல்லூரின்னு இருக்குது. அது வந்து யார் அதுக்கு ஸ்தாபகர்னு சொன்னால் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி, மாநில நிர்வாகியார் ஹுமாயூன் கபீர் என்ற நபர் இருக்கார். மற்றது அவங்களுடைய 3 சகோதரர்கள். அதாவது அவங்க தான் வந்து அன்னை கல்லூரியை வந்து மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க. அவங்க 4 பேர் தான் அவங்க, புரியுதுங்களா? 4 பேர். இப்போ இந்த கல்லூரியில் ஜியாவுதீன் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர், அவர் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா அரபி, அந்த கல்லூரியில் வந்து அரபி வந்து பேராசிரியர். அவர் அரபி பேராசிரியர், மாணவர்களுக்கு அரபி கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர் இருக்கார். அவர் யார்? இந்த ஜியாவுதீன். ஆமாம், இவர் வந்து அரபி பேராசிரியர். அவர் அப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி, அதுவும் தஞ்சை பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி தான். அந்த மாணவி வந்து 20-21 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இவர்கிட்ட பழகி இருக்குது. யார்? ஜியாவுதீன். அவர்கிட்ட நல்லா பழகியிருக்கு. பழகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்கு. யார்? இவர் பேராசிரியர்கிட்ட சொல்லியிருக்கு. சொல்லும்போது நீ யார்? இவர் கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய நபர். இவர் ஜியாவுதீன்றவர் சோசியல் ஒர்க் பண்ண, இதனால் சில வழக்குகள் வாங்கி ஜெயிலுக்கும் போயிருக்காரு. என்னையே கூட ஒரு தடவை அவரை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கு. கைது பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கிட்ட ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்தவர். அப்போது சோசியல் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவார். நீ சொல்லுமா, கவலைப்படாத, சொல்லு, நான் வந்து அந்த பையனே கட்டி வைக்கிறேன், உடனே சொல்லி பேசி கட்டி வைக்கிறேன். புது இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார் அவர். இந்நிலையில் வந்து அது மறுபடியும் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய தாய் வந்து சரியில்லைன்றது உங்களுக்கு எல்லாரும் இந்த ஊருக்கே தெரியும் இல்லையா? என் தாய் வந்து என்னை வந்து ஒரு வயசானவரை கட்டி வச்சு பணத்துக்காக யாரையோ கட்டி வைக்க பார்க்குறாங்க. அதனால் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன், வேறு வழியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ தான் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னல, அவனை காமி, நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அவனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்களை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு இருக்க ஒரு 35-40 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு.
35-40 வயசு தான் இருக்கும். அப்படிங்கும்போது சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி சர்ச்சையில் இறங்க நான் தயாராக இல்லை போது இல்லைன்னு அதை தொடர்ந்து அந்த பெண்ணு வந்து வலியுறுத்தி பேசியிருக்கு. இல்லை நான் உங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் தூங்கினாவே அவரே டைலாக்கெல்லாம் விட்டுருக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஆம்பளை என்ன பண்ணுவான், இவரும் வந்து விழுந்துட்டார் கீழே, அப்படிதான் சொல்லணும். இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போதும் அதை மீறி இவர் வந்து இந்த பொண்ணை இது பண்ணிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டார், சரி வேற வழி இல்லைன்ட்டு போயிட்டாப்புல. இவர் போயிருக்கக்கூடாது, அதான் சொல்கிறேன், போயிருக்கக்கூடாது, போயிட்டாப்புல. போயிட்ட உடனே அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் வந்து நிக்கா பண்ணிக்கிட்டாங்க, திருமணமே பண்ணிக்கிட்டாங்க, யாருக்குமே தெரியாமல் திருமணம் பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கிட்டு ரகசியமாக அவங்க அம்மா வீட்டில் இருக்க, இங்கே இடையில் வந்து எங்கன்னா வெளியில் போகிறது வர்றது இப்படியே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிட்ட உடனே அப்போது வந்து அந்த பெண்ணை காலேஜுக்கு அனுப்பாமல் அடித்து, நீ வந்து அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடு, போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கொடுமைப்படுத்தும் போது தான் அந்த இன்னைக்கு சாட்டை வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்களா ஒரு ஆடியோ. யார் கையில் இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்கலம்மா. உன்னை போட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, சாப்பாடு தராங்களா? அதுவும் சாப்பாடுல வந்துட்டு வேற இது எங்கெங்கே என்னை கூட்டிட்டு போறாங்க, ஏதோ பண்றாங்க, சாப்பாடுலாம் என்னமோ கலந்துலாம் கொடுக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு, வெயிலுக்கும் அடிக்கிறாங்க. அது சொல்லியே படிச்சு சொன்னேன், செட் ஆகாது, வேண்டான்னு உன் காலில் மட்டும்தான் நான் அவ்வளோ அவ்வளோ சொன்னேன். உன்னுடைய ஆசை விபரீதமான என்ன, இது வேண்டாம் எவ்வளோ சொன்னேன், கொஞ்சமாச்சும் கேட்டியா? எல்லாம் சரி நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணணும்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்? நீ ரசீன் அனுப்பி வச்சேன் போய் பேசுறதுக்கு, கடைசியில் என்ன ஆகி போச்சு, உன்னை வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்க வந்து நீ வந்து கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிறதாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் பிளான் பண்றாங்க? போய் அந்த அண்ணன் வந்து பேசும்போது நானும் வீட்டுல ரூம்ல வச்சு லாக் பண்ணிருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பேசும்போது நானும் வீட்டுல தான் இருந்தேன், நானும் இருந்தேன். எல்லாமே காலை விழுந்துச்சு. அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா? ஆமா, எல்லாமே போய் உன்னை காலி பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்றாங்களா? ஆமா, அந்த மாதிரி தான். அவனுக்கு ஆகாதவங்க எல்லாருமே இப்ப எல்லாமே சேர்ந்துட்டு இந்த இதுல சிச்சுவேஷன்ல பயன்படுத்திக்கிறாங்க. ஓஹோ, எனக்கு பிடிக்காதவங்களாம் ஒண்ணு சேர்ந்தா சரி, ஓகே, என்னமோ பண்ணிட்டு போகணும். இப்போ பிரச்சனையை பாரு எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து திருத்தரமா வெளியே வந்து இவர்கிட்ட பேசுது. அப்போ இவர் சொல்றாரு, பாரு நான் இதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், என்னை விடுமான்னு, இப்போ நீயும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்னையும் பிரச்சனையில் இழுத்து விடுறிய நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறை புகாருக்கு போய் காவல்துறை என்ன பண்ணுறான், உளவுத்துறை இன்டெலிஜென்ஸு ஏற்கனவே இவர் கொஞ்சம் சோசியல் ஒர்க் நிறைய பண்ணிவிட்டு போலீஸுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர் இல்லையா, இவனை எப்படியாவது இந்த வழக்கில் சிக்க வைக்கணும்னு சொல்லி அவரை சிக்க வச்சது இல்லாமல் இப்போ அதே பெண்ணை புகார் கொடுக்க வச்சு, இப்போ அந்த பொண்ணு அன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஏன் சொன்னால் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுதுன்னா, நான் கொடுத்த அதாவது என்னை பாலியல் சிண்டல் பண்ண ஒருத்தனை தான் கைது பண்ணாங்க, இன்னும் 4 பேரை கைதே பண்ணல, ஏன் தமிழக அரசு கைது பண்ணாமல் இருக்குது அப்படின்னு டிஐஜி கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து மீடியாவில் பேசுது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது 6 பேர் மேல, அந்த மேனேஜ்மெண்ட்லயும் சரி, அக்யூஸ் நம்பர் 1 ஜியாவுதீன் என்ன இது பண்ணவங்க மேலேயும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த ஒருத்தவனை மட்டும் தான் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் அந்த 5 பேரையும் ரிமாண்ட் பண்ணவே இல்லை. அவங்களாம் வந்துட்டு ஏன்னா பெரிய பணபலம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணாம இவனை மட்டும் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு பேசிச்சுல மீடியாவில், அதே பெண்ணு தான் இது. அதாவது என்னை வீட்டில் வச்சு அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னை எப்படியாவது வீட்டிலேருந்து கூப்பிட்டு போங்க, எங்கன்னா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது இந்த பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி போக்சோ சட்டத்துக்குள்ளே அடங்கும்? போக்சோ சட்டம்ன்றது சிறுவர்களை பாலியல் துன்புறுத்து செஞ்சதான் போக்சோ இல்லையா? இது வந்து அப்படி வயசு கூட இல்லை. ரெண்டாவது இவங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னும் போது போக்சோவே கொண்டு வரக்கூடாது. அப்போது டோட்டலாக மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சரி இவராச்சும் வந்து பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, 2வது கல்யாணம் பண்ணார், அந்த கோபத்தில் இவர் மீது நீங்கள் வழக்கு போடுறீங்க. அதை கூட நம்ம வந்து சாதாரண விட்டுலாம் வைங்க, தப்பு தான் அது. இருந்தாலும் போக்சோ வழக்கு போட்டு தப்பு போட்டீங்க. சரி, ஹுமாயூன் கபீரை எதுக்கு இதில் சேர்க்கணும்? அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிகளை எதுக்கு இந்த வழக்கில் சேர்த்து அந்த கல்லூரியை வந்து ஏன் வந்து ஒரு விதமான ஒரு அதாவது மற்ற மாணவிகளுக்கு ஒரு பயம் வருமா? வரதா? மற்ற மாணவர்களுக்கு வரல. நிச்சயம் அந்த மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? அடடா இந்த கல்லூரியா வேணாம்பா
அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரியினுடைய அந்த இதுவை வந்து அப்படியே முடக்கணும். இது திமுகவுடைய சதி. இப்போ அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை துன்புறுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்தி இப்படி பேச வச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. பெண்ணோட தரப்புல இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவா செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லை ஆதரவான்றது இல்லை. இப்பவுமே வந்து ஒரு பெண்ணு வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம விருப்பப்பட்டவங்க தான் கட்டி வைக்கணும்னு நினைப்பாங்க. அது மீறி ஒரு பெண்ணு கட்டுறான்னு சொன்னால் அது குடும்பத்தார் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த புகார் விஷயம் வந்து காவல்துறை இவ்வளோ சிரத்தை எடுத்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி ஒருத்தரை போடுறீங்கன்றது ஒரு அநாகரிகத்து விஷயம் இல்லையா? அப்போ நீங்கள் கைது பண்ணியிருந்தாலும் ஏற்கனவே திருமணம் இருக்குது, ரெண்டாவது திருமணம் ஏன் பண்ணேன்னு சொல்லி போட்டுருக்கலாம். போக்சோ சட்டமே போட்டுருக்கூடாது. ரெண்டாவது அப்படி கூட போட முடியாது. ரெண்டாவது திருமணம் ஏன் பண்ணேன்னு கேட்க முடியாது. ஏன்னா இஸ்லாமிய அடிப்படையில் 4 திருமணம் வரையிலும் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ ரெண்டாவது திருமணம் ஏன் பண்ணுன்னு சொல்லி கேள்வி எழுப்ப முடியாது. புரியுதுங்களா? அந்த தரப்புல இருந்து இப்போ ஒரு உண்மையில அவங்க நிக்கா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை வெளியிடலாம்ல சார்? எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு பாருங்க, அந்த ஆடியோ இதுவும் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எல்லாமே இருக்கு பாருங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அவர் நிக்கா பண்ணது எல்லாமே இருக்குது. நீ நம்ம நிக்கா ஆயிடுச்சு, நம்ம திருமணம் ஆயிடுச்சுன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட வேண்டியது. நம்ம அவங்க அம்மா கிட்ட சொல்ல, உங்களுக்கு தெரியாதா எங்கள் அம்மா ஸ்டேஷனில் எவ்வளோ செல்வாக்கு உள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்பார், அதிகாரிகள்லாம் கேட்பாங்கன்னு தெரியாதா? நான் இதை மீறி எப்படி நான் ஸ்டேஷனில் போய் சொல்கிறது? என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் இப்போ கூட திருட்டுத்தனமாக வீட்டை விட்டு வெளியே வந்து தான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன். அப்போட இவர் சொல்கிறாரு, சரிம்மா இப்படி உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால் நீ வீட்டில் இருந்துட்டு 100க்கு ஃபோன் பண்ணிவிடுமா, போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவள் சொல்கிறான், அம்மா வந்து போலீஸுக்கு எவ்வளோ செல்வாக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற இத்தனை கதையும் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு திட்டமிட்டு அந்த இமாம் அந்த இவர் ஜியாவுதீன் என்ற நபரை பழி வாங்கிறதுக்காக அந்த குடும்பமும் சில எதிரிகளை சேர்ந்து செஞ்ச நாடகத்தில் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உமாயின் கபீரையும் உள்ளே சேர்த்து அவனுடைய அண்ணன் தம்பிகளையும் சேர்த்து இந்த வழக்கில் அந்த கல்லூரிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னா இப்போ கல்லூரி என்ன பண்ணுவோம், இழுத்து மூடுவாங்க. அந்த இழுத்து மூடனா திமுக காரன் போய் வாங்கிக்கலாம். இந்த வழக்கில் வந்து இதுக்கு எதிரான ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உமாயூன் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி ஒருத்தவங்களே எங்களை வந்து ட்ரெக்கிங் போக கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க, பாலியல் புகார். அதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? இல்லை, நம்ம அதை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் பேச முடியாது. இப்போ இதுதான் பார்த்தீங்க, இது போய் ஃபோக்ஸோ எப்படி போட முடியும்? கல்லூரியில் பாலியல் சீண்டல் பண்ணால் ஃபோக்ஸோ போடலாம். இது பாருங்கள், இந்த ஆள் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வரல, அந்த பொண்ணு தான் இந்த ஆளை தூக்கிட்டு வந்திருக்கு. ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கரு உண்டாகி அந்த கிட்ஸ் கூட வெளியிட்டிருக்கு பாருங்க, இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளோ இருக்கும்போது இவரை கைது பண்ணதே தப்பு. கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கைது பண்ணதே திமுக அரசு பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவேன் நான். அப்படின்னும்போது உமாயின் கபீரையும் அவருடைய 4 அண்ணன் தம்பிங்களையும் கைது பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவது என்பது இது சிறந்த செயலாக சொல்லுங்கள். அப்போ திமுக பழி வாங்குற நோக்கம் தானே இது. அப்போ அதுக்காக தான் இந்த அஜரத்து இந்த அரபி பேராசிரியரை கைது பண்ணால் தான் உமாயின் கபீரை இதை கொண்டு வர முடியும். அப்போ அவங்க அண்ணன் தம்பிகளை இந்த வழக்கில் சேர்த்தா தான் உமாயின் கபீரை கொண்டு வர முடியும். உமாயின் கபீரை கொண்டு வரதுக்காக எல்லாரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்கீங்க. யாருடைய ஆட்சி? திமுகவின் ஆட்சி, சாட்சாத் திமுகவின் ஆட்சி. அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவோ நாம் தமிழ் கட்சிக்கு உறுப்பினர்களாகவோ முஸ்லீம்கள் இருந்தால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விதமான மிரட்டலை வந்து வெளிப்படுத்தியிருக்கு திமுக. இது தவறு தானே? இந்த குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மை அறியாமலே வந்து ஊடகங்கள் இதை பெரிய அளவில் வெளியிடுறாங்க. இல்ல அது ஊடகம் மட்டும் இல்லை, திமுக ஐடிவிங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பெரிய அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. பாருங்க, உமாயின் கபீருடைய கல்லூரியில் இவங்க வந்து என்னது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு நாம் தமிழ் கட்சி போராடுது. ஆனால் அவங்க கல்லூரியிலே பாருங்கள் ஒரு பெண் எப்படி, அந்த பெண்ணை வந்து காசு கொடுத்தாங்களா அல்லது வேறு ஏதாவது ஆசை வார்த்தை காட்டினாங்களான்னு தெரியல. அந்த பெண்ணு வந்து என்ன சொல்லுது, அதாவது நான் கொடுத்த புகாரில் ஒருத்தர் தான் கைது பண்ணி இன்னும் 4 பேரை ஏன் கைது பண்ணல காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி கிட்ட மனு கொடுத்துட்டு மீடியாவில் பேசுது. அது மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகுது. அப்போது இது திட்டமிட்ட ஒரு சதி. அது உமாயின் கபீரை சிக்க வச்சதும் அந்த உமாயின் கபீருடைய நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில உமாயின் கபீர் மற்றும் அவங்களுடைய சகோதரர்களை சிக்க வச்சது திட்டமிட்ட சதி. அப்போ அவங்கள சிக்க வைக்கணுன்றதுக்காகவே இந்த அரபி பேராசிரியர் ஜியாவுதீனையும் சிக்க வச்சது. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இது
இது ஒரு காவல்துறை செய்யக்கூடிய வேலை அல்ல அது. தமிழகத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை ஆதாரத்தோட எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.